சித்தி முக்தி சடாதரத்தி நிராதரத்தி பரமானந்த சக்தி வடிவேல் முருகன் கந்ததாமி ஷண்முகனார் சதிர்முகனும் மாலும் போற்றி பக்தியுடன் சங்கரியை வணக்கம் கொண்டு பண்புடனே பார்வதியான் பாதமார்க்கம் பணிந்து பிறன்னவ பேரருள் ஒளியுமாகி அகார உகார மகார பொருளுமாகி சத்சித் ஆனந்த அருள்வெளியில் நித்தமும் நடம்புரியும் நல் ஈசனீ கைலை நல் வாசனீ அம்பலத்து அருண் கூத்தனே உவந்தவள் உமையவள் தனக்கு ஒரு பாகமளித்து அருளாளர் தமக்கெல்லாம் அண்டத்து வாழ்வதனில் அமளியாய் அருளானந்த சுகநலங்கள் நித்தமும் நித்தமும் நிறைந்தளிக்கும் உமா மகேஸ்வரனே உந்தமது அருட்பாத கமலங்கள் காக புஜண்டன் யாமும் பணிந்து. இன்றைய தினம் ஒரு விளக்கம். அண்ட சராசரமெல்லாம் அருள் கொண்டு காக்குகின்ற பெருமிதத்தை தவமுனிவர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் யோகியர்களும் நமக்கு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலியுகத்திலே தவமுனிவர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் யோகியர்களும் உருவமாகவும் அருவமாகவும் பட்சி சொரூபமாகவும் விருட்சங்களின் சொரூபமாகவும் இருந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வாழும் வழிமுறைகளை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருள். காகபுஜண்ட மகரிஷியனுடைய கருணையின் பெருக்கதனை சொல்லுகின்ற பொழுது ஐந்தொடு தழுவி ஆதாரத்தின் பெருக்கை அருள் கொண்டு கண்டவர் என்று அந்த ஐந்திற்கு ஆதாரமாக இருக்கிறார்கள். இது இன்சிடென்ஸ் சொல்லுவேன், இது தெய்வ அருள் என்று நான் சொல்லுவேன் என்று எழுந்த பலரும் பஞ்சாட்சரம். ஆதி ஒளியோன் என்று சொல்லப்படுகின்ற ஈசன், அவருக்கு பேரு பஞ்சாட்சரம்னு பேரு. ஐந்து தீர்க்கங்களையும் தன்பால் கொண்டவன் என்று பொருள். சிலர் ஏற்பார்கள், சிலர் ஏற்க மாட்டார்கள். பஞ்சபூதங்களினுடைய ஐக்கிய சுரூபம்தான் ஆதி சிவஸ்வரூபம். ஐந்தின் தொட்டு ஐந்தில் நின்று ஐந்தோடு தழுவி ஐந்திற்கு ஆதாரமாய் அண்டத்தில் சுழல்கின்ற அற்புதம், அதுவே ஆதி ஒளி என்னும் புஜண்டம் என்று சொல்லுங்கள். ஆதி ஒளியாக இருக்கின்ற புஜண்டம் என்று சொன்னால் ஆதி ஒளியாக இருக்கின்ற ஈசன் என்று பெயர். ஈசனுடைய திருமுகங்கள் பஞ்சமம் என்று சொல்லுகிறார்கள். ஐந்து தீர்க்கங்களையும் தன் முகங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒன்று, அது ஈசன், ஆதி சிவன் என்று பெயர். அந்த சிவனுடைய முகம் ஏகம் அவனுடைய முகமாக இருந்து கொண்டு மறுபுறத்தில் அகத்தியமும் மற்றொரு புறத்தில் புஜண்டமும் ஒரு புறத்தில் அனுமனும் மறுபுறத்தில் நந்தியுமாக இந்த ஐவரும் அடங்கியதுதான் ஆதி ஒளியின் மகிமை. அதுதான் அண்டத்தின் தீர்ப்பு. இப்படி ஆதி ஒளியோன் இருக்கின்ற காலம் பிரளயங்களை கண்ட பின்னே பிரளயத்திற்கு அப்பார் நின்ற புஜண்டம் என்ற ஒளியானதை இறங்குகிறது. அங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் பார்க்கிறது. அந்த நேரத்திலே வசிஷ்ட பெருமான் வருகிறார். இவர்களை கூவி அழைப்பதற்கு பதிலாக புஜண்ட பெருமான் வசிஷ்டரை பார்த்து வாருமையா அட்டமத்து வசிஷ்டரே என்று கூவி அழைக்கிறார். நான் இதற்கு முன்பாக 7 வசிஷ்டர்களை கொண்டிருக்கிறேன், நீர் 8வது வசிஷ்டர்.
சிவன் பிரம்மா விஷ்ணு மூவருக்கும் ஒரு உணர்வுல என்ன இப்படி இருக்கு. அப்போ சிவபெருமானையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் பார்த்து நானும் உண்மையும் 7 முறை கண்டிருக்கிறேன். இது 8வது. உலகின் சிருஷ்டிகர்த்தாவுக்கு என்னென்ன நிறைவுகள் இருக்கிறது என்பதையும் ஈசனுடைய பெருமை என்ன என்றும் மாலவன் அருளுகின்ற மகாத்மியத்தினுடைய நீக்கம் என்னவென்றும் அவர்களுக்கு உரைத்ததாக சொல்லப்படுகிறது. வாரமையா அட்டமத்து வசித்ததே என்று கூவிது 8 பிரளய காலங்களை கடந்தவராக இருந்து கொண்டு நம்மோடு என்றும் நித்திய சுரூபியாக இருந்து கொண்டு புஜண்ட பெருமான் வழி நடத்துகிறார். ஐயா, இது சொன்னதெல்லாம் நடக்குமான்னா இது நடந்தே தீரும். அதுக்கு உன்பால் நம்பிக்கை வரும். உனக்கு நம்பிக்கை இருந்தால் நடக்கும். அந்த நம்பிக்கை தான் தும்பிக்கை. சுழி போட்டதான் ஆனான்னு எழுதினாதான் அதுக்கு அடுத்த வார்த்தை வரும். அதனால உனக்கு நம்பிக்கை அசைக்க முடியாது. faith and devotion, determination which brings everything to you. சும்மா உட்கார்ந்து தூங்கினா ஒன்றும் நடக்காது. இந்த புஜண்ட பெருமானுடைய கருணையின் பெருக்கினாலே கால வினைகளை எல்லாம் கட்டறுத்து என்று சொல்லுகிறார். மற்ற தவமுனிவர்கள் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் இந்த பழிபாவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லுவார்கள். புஜண்டர் என்பவர் தாங்கும் சுமையெல்லாம் என் சுமை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். வந்துட்டீங்களா, உங்களுடைய கர்மாக்களை நான் கழிச்சு விடுறேன்னு தாங்கும் சுமையெல்லாம் என் சுமைன்னு ஏற்றுக்கொள்கிறார். இப்படி தாங்கும் சுமையெல்லாம் என் சுமை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பெரும் முனிவர் இதுவரையில் எவரும் இல்லை. புஜண்டரை நீ நடக்குமான்னு கேள்வி கேட்டுனே இருந்தா கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை இருக்குமே ஆனால் உனக்கு அந்த தும்பிக்கையோருடைய பலத்தை கொடுப்பார். வாஞ்சை எனும் கீர்த்தி பெருமையை ஒரு தவமுனிவருடைய வாயிலாக அறிந்து தெளிந்து நிறைந்து அமைந்து உணர முடியும் என்று சொன்னால் அது புஜண்ட பெருமானால் மட்டும்தான் திகழுமே தவிர மற்ற மாமுனிவர்களெல்லாம் வெகு சிறந்தவர்கள், பெருமை பெற்றவர்கள், பேரானந்தமான கருணையை பொழிந்தவர்கள். ஆனாலும் கர்ம வினையை ஏற்கின்ற காலதேவனுக்கு மேலாக நின்று கொண்டு தன் பிறருடைய கர்ம வினைகளை ஏற்கின்ற ஒரு மாமுனி என்று சொன்னால் அது புஜண்டம். புஜண்டம் என்பது ஒரு அருட்கடல். புஜண்டம் என்ற ஒரு மாபெரும் கடல், மாபெரும் மலை. ஒற்றதொரு பனிமலையில் உகந்தானும் கண்டு மகிழும் தொண்டு கிழவன் புஜண்டன் என்று சொல்லுகிறார். பனிமலையில் இருக்கின்ற அந்த ஈசனே புஜண்டை பெருது பார்த்த உடனேயே கண்டு மகிழ்கிறானாம், நெகிழ்கிறானாம். புஜண்ட பெருமானை பலம் வந்து வையகத்தின் கீர்த்தி பலம் தன்னை கேட்டு மகிழ்ந்தவன் ஈசன். நெகிழ்ச்சியின் நிறைவாக, மகிழ்ச்சியின் நிறைவாக மண் மனை மாடகூடங்கள் நெறி வாகனங்கள் என்று சொல்லப்படுகின்ற நவீன கால சுகங்களை எல்லாம் அழிப்பதோடு மட்டுமன்றி அழித்து காத்து கருணையை பொழிந்து நிறைவு செய்கின்ற ஒரு பெரும் தவ ஒளி என்று சொன்னால் அது புஜண்டம். எல்லோரும் இன்பற்றெதிர்க்க நினைப்பதல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்வது போல அந்த பராபரம் என்ற பரம்பொருளினுடைய தீர்க்கம் இருக்கிறதே அதுதான் மாபுஜண்டம். பார்க்க முடியுமா சார்? மனம் இருந்தால் பார்க்கலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டாகும். மனம் எப்படி இருக்கும்னா தி ஃபெய்த் அண்ட் டிவோஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். உன் மனத்தில் இருக்கின்ற தெளிவான நம்பிக்கை, நம்பிக்கை இருந்தால் அவருடைய காட்சியை காண முடியும். அவைகளினாலே அடைகின்ற பெருமைகளை எண்ணுகின்ற பொழுது ஒரு பரமார்த்திகம் நமக்கு ஒன்றுமில்ல, ஒரு பரமார்த்திகமான சுகம், ஒரு சுகானந்த அனுபூதி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். அப்பதான் உள்ளம் புலகாங்கிதம் அடைகிறதுன்னு சொன்னாரு. சாதாரண சிரிக்கிறது பொய் சிரிப்பு. உள்ளம் புலகாங்கிதம் அடைகிறது. அந்த ஈர்ப்புங்கிறதுக்கு யூ cannot give in a definition. அன்பிற்கு ஒரு விளக்கம் தர முடியுமோ? அன்பை அனுபவிக்க முடியும், அதுக்கு விளக்கம் தர முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, கவிதை எழுதுவா, கட்டுரை எழுதுவா.
அதெல்லாம் கொஞ்ச நாள்ல போயிடும். அடுத்த கவிதை எழுத ஆரம்பிச்ச உடனே அதுல போயிடும். The unshakable absolute faith and devotion which makes you to go nearer to the divine souls. அப்படி ஒரு ஆத்மம் பரிபூர்ணமாக இருக்கின்ற மாபுஜண்டம் அவரை நினைச்சாலே சர்வ சக்திகளையும் கொடுத்துடுவார். அவரை நினைச்சு ஒரு காரியத்தை செய்யறோம்னு ஆரம்பிச்சாலே நம்மளை எங்கேயோ கொண்டது நாமமுடன் இல்லாத சுகங்கள் அத்துணையும் மீந்தளிப்பார் ஆயிடுவார். ஆமா, அதனால மன்னாதி மன்னர்களும் வணங்கும் பெருமைக்கு உகந்தவர்களாக ஆக்குவார். இதுதான் மகரிஷிகளுடைய கருணை, அவருடைய மகாத்மியம். சொல்லும் சொல்லிலும் செயலிலும் நிறைந்திருந்து நம்மை காத்து ரட்சிக்கின்ற அந்த பெருமுனி இருக்காரே, அவர்தான் சித்தாதி முனிவர்களும் ஞானியர்களும் ஜீவமுக்தர்களும் வணங்குகின்ற ஒரு பெருமை. அந்த பெருமையின் கருணையோடு நிறைகின்ற அந்த அற்புதங்கள் அத்துணையும் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அதுதான் அவருடைய மகிமை. இத்தகைய மாபுஜண்டம் நம்மோடு இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறார் என்கிற பொழுது, என்ன தபம் செய்தனம் யாம் இப்புவிதனில் பிறப்பதற்கு. அவர் கூவி அழைக்கிற பொழுது கண்மணியே நன்மணியே நன்மை செய்களை கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு யூ கேனாட் கிவ் எனி டெஃபினிஷன். அந்த பாக்கியம் ஜனனி ஜென்ம சொல்கியானாம் பதவி பூர்வ புண்ணியங்கிறப்பல அந்த பூர்வ புண்ணியம் இருந்தாதான் அந்த மகரிஷிகளை பற்றி நினைக்க முடியும், சிந்திக்க முடியும். நற்பவி 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 என்று சொன்னால் நன்மை எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உண்டாகட்டும். இங்கே பிரேயர் முழுக்களும் பரமார்த்திகம், நமக்காக பிரார்த்தனை பண்றதில்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதனுடைய மறு ஒளிதான் நற்பவி. குட் வில் ப்ரிவேல் டு ஆல் அட் ஆல் டைம்ஸ். அப்ப நம்மளும் அதில் இன்க்ளூடட். வாழினி வீர் வாழினி வீர் பல்லாண்டு பல்லாண்டு என்று நம்ம எல்லாம் நலமுற வாழ்த்துகின்ற பெருமையும் வளர்த்துகின்ற பெருமையும் உரியவர். தாயாய் தந்தையாய் தனிப்பெரும் ஒளியாய் நின்று காக்கின்றது காவல் தெய்வம், காகஸ்வரூபம், பிறருக்கு அளித்து மகிழ்கின்ற ஒரு ஆனந்தத்தின் தீர்க்கம். இதுதான் புஜண்டம் என்று பெயர். அண்டம் புஜண்டமாகி நின்றதினாலே அண்டத்தில் பிறந்த அனைவரும் அவரது கருணையில் நிறைந்தவர்கள். வாழினி வீர் வாழினி வீர் என்று என்றும் வாழ்ச்சொலி நிறைந்து கேட்கின்ற கருணையை தந்தவர் அவர். அவரை மனத்தில் நினைப்போமையானால் சர்வ சுகங்களும் நம்மை வந்து அடையும் என்று சொல்லி அமைகிறேன். நண்பரே, நண்பரே.